பிரைஸ் தி லார்ட். வதனம் டிவியின் வழியாக இயேசுவோடு நான் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் உங்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதியிலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு தாவீதின் வேர். தாவீதின் வேர் என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் தன்னை எப்படி சொல்கிறார் என்றால், நான் தாவீதின் வேர். நான் யாருக்கு வேறாய் இருக்கிறேன் என்று சொன்னால் தாவீதுக்கு வேர். பொதுவாய் ஒரு மரம் வளர்கிறது என்றால் அதனுடைய கிளைகளை நாம் பார்க்க முடியும், அதன் தண்டுகளை நாம் பார்க்க முடியும், அதன் கனிகளையும் இலைகளையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் வேரை நாம் பார்க்க முடியாது. வேர் என்பது மண்ணுக்குள் பிதந்துதான் கிடக்கும். அதை ஒருத்தராலும் வெளியே கொண்டு வர முடியாது. ஒரு மரத்திற்கு வேர் என்பது அவசியமான ஒன்று. கிளைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேர் இல்லாமல் எந்த ஒரு மரமும் வளராது. ஒரு சின்ன நான் கதையை சொல்கிறேன். ஒரு மனுஷன் ஒரு குரங்கை வளர்த்தானாம். அந்த குரங்கு எப்பொழுதுமே அவன் கூடவே இருக்குமா. எப்பொழுதுமே அவன் தோட்ட வேலைகள் செய்கிற போதெல்லாம் அவனுக்கு ஒத்தாசையாக இருக்குமா. ஒரு நாள் அந்த குரங்கை பார்த்து அந்த முதலாளி சொன்னாராம், நான் வெளியூருக்கு போகிறேன், போயிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதுவரை நான் நட்டு இருந்த அந்த செடிகள் எல்லாம் இருக்குது, எல்லாம் நிறைய சின்ன சின்ன செடியாக இருக்குது. நீ டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றணும். எப்படி தண்ணி ஊற்றணும்? வேருக்கு தண்ணி போகிற அளவுக்கு நீ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போயிட்டு 2-3 நாட்கள் கழித்து அந்த பண்ணைக்கு வந்து பார்க்கிறார். எல்லா செடிகளும் பிடுங்கி கீழே கிடக்குது. அப்போ அந்த குரங்கை பார்த்து கேட்குறார், நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? எல்லா வேர்லையும் தண்ணி போடுற மாதிரி தண்ணி ஊற்ற சொன்னேனே, நீ என்ன பண்ணி வச்சுருக்க? செடியை ஃபுல்லாக பிடுங்கி போட்டு வச்சுருக்கியே அப்படின்னு அந்த குரங்கிட்ட கேட்கும்போது அந்த குரங்கு சொன்னிச்சான், எல்லா செடிக்கும் நான் தண்ணி ஊற்றினேன், அது வேரில் போய் சேர்ந்துருச்சான்னு எனக்கு தெரியல, அதனால தான் எல்லா வேரையும் பிடுங்கி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வேரெல்லாம் பிடுங்கி பார்த்துட்டு அப்படியே போட்டிருக்குது. இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, வேர் இல்லாமல் செடி வளரவே முடியாது. இந்த நாளிலும் தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வேறாக இருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு உள்ளாய் ஆண்டவர் அவனுடைய வேறாக இருந்தார். அவன் கிளையாய் அந்த தண்டாய் அவன் இருந்த மாத்திரத்திலே அவனுக்குள் வேறாய் ஆண்டவர் இருந்தார். ஒரு மனிதனுக்குள் ஆண்டவர் உள்ளாய் இருக்கிற போது அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேர்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் படருமாம். அப்போதான் அது கனி கொடுக்க முடியும். உஷ்ண காலம் வந்தாலும் அது வறட்சியை காணாமல் இருப்பதற்கு மரம் வெளியே இருக்கிறதான மரம் வளருவதற்கு வேர் என்பது மிக அவசியம். ஏனென்று சொன்னால் பூமியில் இருக்கிற எல்லா ஈரத்தன்மைகள் சத்துக்கள் எல்லாம் இந்த வேர் தான் இழுத்து அந்த மரத்திற்கு அனுப்பும். அந்த வேர் என்பது ஒவ்வொரு மரத்திற்கும் முக்கியமானது ஒன்று. அதே போல தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இயேசு முக்கியமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு நமக்கு கொடுக்கிறதான ஒன்று. இந்த நாளிலும் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வேறாக இருக்கிறதுனாலே என்ன சம்பவங்கள் நடந்தது என்று நாம் பார்ப்போமே. ஆனால் முதலாவதாக 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 23-24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தாவீது தன் சகோதரர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக யுத்தம் நடக்கிறதான பாளையத்திற்கு போகிறார்கள். அங்கே பாளையத்திற்கு போன போது அங்கே இருக்கிறதான இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கோலியாத் என்ற மனிதனுக்கு பயந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கோலியாத் என்ற ஒரு மனிதனுக்கு இஸ்ரவேலுடைய இராணுவம் முழுவதிலும் பயந்து கொண்டு இருந்தது.
ஆனால் தாவீது போனோன்னு சொல்கிறான், இந்த பெலிஸ்தீனுக்கா நீங்கள் பயப்படுகிறீர்கள், ஒரு விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிற இந்த மனிதனுக்காய் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி தைரியமாய் அவன் பேசுகிறான். தைரியமாய் அவன் களத்தில் இறங்கி அன்றைக்கு அந்த கோலியாத்தை முறியடிக்கிறதை நாம் 42ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அவனுக்குள் யார் இருக்கிறார் என்று சொன்னால் பயம் இல்லாத இயேசு அவனுக்குள் இருக்கிறார். இயேசு அவனுக்குள் இருக்கிறதினாலே, அவனுக்கு வேறாய் இருப்பதினாலே அவன் பயப்படாதவனாய் இருக்கிறான் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் இயேசு வேறாய் இருந்ததுனால அவன் எப்பேற்பட்ட ராட்சசனாய் இருந்தாலும் அவனுக்கு பயப்படாமல் ஒன்று சொன்னான், நீ நிந்திக்கிற அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் எனக்கு வேறாய் இருக்கிறார், எனக்கு பலன் அவரே, எனக்கு அவர்தான் துணை, எனக்கு எல்லாமாய் அவர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது நான் நிச்சயமாய் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில், தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வேறாய் இருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே நமக்கு இந்த சங்கீதத்தை குறித்து நன்கு தெரியும். இது என்ன சங்கீதம்னா பாவ மன்னிப்பின் சங்கீதம். நமக்கு எல்லாம் தெரியும். அவன் தாவீது செய்த அவன் பாவத்தை எல்லாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லி ஜெபிக்கிறான். அவனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதுனால தான் அவன் பாவத்தை அவன் உணர்ந்து மறுபடியுமாய் ஆண்டவரிடத்தில் வருகிறான். நமக்கு வேதத்தில் அழகாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பாரே ஆனால், நாம் போகிற பாதை தவறாக இருக்குமானால் அவர் நமக்கு அதை சுட்டி காட்டுவார், நாம் செய்கிறது தவறு என்பதை நமக்கு உணர்த்துவார். தாவீதுடைய வாழ்க்கையிலே அதை அவனுக்கு உணர்த்தின ஆண்டவர் அந்த தாவீதுக்குள்ள சொல்றார், தாவீது நீ செஞ்சது பாவம் அப்படின்னு சொல்றார். யார் மூலமாய் சொல்லுகிறார்? அந்த நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய். எங்க வச்சு சொல்றார் அப்படின்னா, அரண்மனையில் எல்லாருக்கும் முன்னாடி அந்த நாத்தான் தீர்க்க சொல்றார், நீ பாவம் செய்தாய் என்று சொன்ன போது அவன் தன்னுடைய ராஜ அதிகாரத்தை பயன்படுத்தாமல் தான் யார் என்பதை முதலாவதாக, நான் ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்சு கொண்டு இருந்தேன், என்ன ராஜாவாய் கர்த்தர் தான் மாற்றினாரு, நான் அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு பாவ உணர்வு அடைஞ்சு தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துறான். தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னை குற்றம் சாட்டினவரை அவர் கொலை செய்யாமல் மாறாக தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து தன் பாவத்தை அறிக்கையிட்டான். வேதம் சொல்கிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தேவ சமூகத்திலே அறிக்கை செய்தான், அந்த பாவத்தை அவன் மீண்டும் செய்யவில்லை. பாவத்திலிருந்து எழுந்த தாவீது மீண்டும் அந்த பாவத்தை செய்யவில்லை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஏதாவது ஒரு பாவத்திலே நீங்கள் அடிமைப்பட்டு இருப்பீர்களானால் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் வேத வசனத்தின்படி பாவங்களை அறிக்கை செய்து நாம் அவைகளை விட்டு விட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே நம்மை பார்த்து திருவுளம் பற்றுகிறார். மூன்றாவதாக தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்திலே தாவீது தேவனை துதிக்கிற மனுஷனாக இருந்தார். ஏனென்றால் துதிக்கு பாத்திரராகிய தேவன் அவனுக்குள் வேறாயிருக்கிறார். அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை துதிக்கிறதான ஒரு வார்த்தையாகத்தான் இருந்தது. ஆண்டவரை யார் யாரெல்லாம் துதிக்கிறார்களோ உண்மையாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள். ஆண்டவருக்குள்ளே ஒரு மனுஷன் இருந்தானா அவனை துதிக்கும்படி யாருமே கட்டாயப்படுத்த தேவையில்லை. தானாகவே துதி வரும். தானாகவே அவன் ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்துகிறான். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருந்தான். எங்கே துதிக்கிறான்? வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆடு மேய்க்கிறவன் ஆட்டை கவனிக்காமல் துதித்து கொண்டே இருந்தான். ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது. அவன் ஆடு மேய்க்கும் போது அவன் சொல்கிறான், ஒரு விசை கரடி வந்து சிங்கம் வச்சு நான் கொன்று போட்டேன் அப்படின்னு தான் அவன் சொல்கிறானே ஒழிய, கரடி வந்துச்சு சிங்கம் வந்துச்சு, நான்
அவர்களை என்ன பண்ணேன், ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே இதெல்லாம் என் வாழ்க்கையை அனுமதிச்சிங்க, ஏன் ஆண்டவரை அனுமதிச்சிங்கன்னு தாவீது ஒரு நாளும் அவன் முறுமுறுக்கலை. எனக்கு எதிராக எத்தனையோ மந்தை மேய்க்கிறவர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த மந்தைக்கெல்லாம் அந்த கரடி போகல, சிங்கம் போல, என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் ஆண்டவரே இப்படி பிரச்சனைன்னு சொல்லி தான் பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி துதிக்க கற்றுக்கொண்டான். இன்னைக்கு அநேகர் துதிக்கிறதை நிறுத்தி விட்டார்கள். இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் துதிக்கிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய தேவன் உங்களுக்குள் வேறாய் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் தானாகவே துதிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை அவன் துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம், அவன் ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் அவன் சொல்றான், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். எல்லா நேரத்திலும் அவனுடைய வாயில துதி இருந்தது. ஆண்டவர் நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, அவன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே துதி இருந்தது. அவனுக்குள்ள ஒரு எண்ணம், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் நான் தீமைன்னு எதை நினைக்கிறேனோ அதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்காகத்தான் செய்வாருங்கிற அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அதனால தான் அவன் எப்பொழுதும் துதிக்கிறவனாக இருந்தான். 4ஆவதாக தாவீதுக்கு ஆண்டவர் வேறா இருந்ததுனாலே தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை குறித்து எப்படி சொல்கிறார், தாவீது எனக்கு சித்தமானதெல்லாம் செய்கிறான், அவன் எனக்கு சித்தமானது நான் சொல்லலப்பா, எப்படி எனக்கு சித்தமானதை செய்ய நான் சொல்லலை, அவனாகவே செஞ்சான். யார் யாரெல்லாம் தேவனுடைய காரியத்தில் தானாகவே முன்பு வந்து தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கல, நீ இப்படி செய்ய சித்தத்தை செய்யன்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கல, அவனாகவே செஞ்சான். யார் யாரெல்லாம் அப்படி செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். வேதத்தில் பார்க்கிறோம், அவன் எனக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறான். புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு அவர் சொல்கிறாரு, தாவீது எனக்கு எப்பொழுதுமே சித்தமானதப்பா செய்வான், அவன் ஒரு நாள் எனக்கு விரோதமாக ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் என்று தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் நம்ம வேதத்தில் நன்கு கவனித்து பார்ப்போமே. ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது வம்ச வரலாறின் அட்டவணைகள் இருக்கிறது. அந்த வம்ச வரலாறு அட்டவணைகள் வரும்போது அந்த ஆண்டவர் சொல்றாரு, தாவீதின் குமாரனும் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகி இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போதே சொல்லும்போது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா சாலமோனை பெற்றான். 2 இடத்துல தாவீதை ராஜா ராஜா என்று வம்ச வரலாறு பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த ராஜாக்களுக்குமே ராஜான்னு சொல்லப்படல. ஆனால் தாவீதைக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் இப்பொழுது அடமொழி கொடுத்தார். ஏனென்று சொன்னால் அவன் எப்பொழுதுமே தேவ சித்தம் செய்கிறவனாய் இருந்தான். அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எனக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறான்ப்பா, நான் கேட்காததை நான் அவனுக்கு சொல்லி கொடுக்காததை தானாய் முன்பு வந்து, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் ஆடாட்டினாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள ஆண்டவர் இருந்துட்டார்னா ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த தேவையில்லை. நாமவே முன்பு வந்து தேவனுடைய காரியத்திலே நம்மை அர்ப்பணித்து தேவனுக்காய் நாம் பயன்படுகிறவளாக இருப்போம். ஆதியாகமத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், முதல் மனுஷனாகிய ஆதாமுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினார்கள். ஆதாம் பலி செலுத்தும்படியாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, தேவனும் அவர்களுக்கு பலி செலுத்தும்படியாக சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர்கள் தானாக முன்பு வந்து தேவனுக்கென்று தங்கள் காணிக்கைகளை கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவர் சொல்லாமல் தானாகவே செய்ய ஒரு பழக்கம் உடையவர்களாய் இருப்பார்களே ஆனால் அவர்கள் தேவனுக்கு சித்தமானதை செய்கிறவர்களாய் மாறுவார்கள். அவருடைய நாமம் அவர் மூலமாய் மகிமைப்படும். 5ஆவதாக தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தாவீது மன்னிக்கிறவனாய் இருந்தான். 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிற போது சீமேயி என்ற மனுஷன் தாவீதை தூஷிக்கிறான்.
அவன் மேல் மண்ணை தூற்றுகிறான், கல்லெறிந்து சொல்கிறான், பேலியானின் மனுஷனே செத்துப்போ, ஒழிந்து போன்னு சொல்கிறான். ஆனால் தாவீது சொல்கிறார், நான் அவனை தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்பாக அப்சலோம் மரித்து போகிறான். மறுபடியுமாய் தாவீது ராஜாவாய் வருகிற போது இந்த சீமையை தாவீதை பார்த்து என்னை மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு கேட்கும்போது தாவீது சொல்கிறான், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். தாவீது நினச்சேன் அந்த சீமையை அப்போவே பழி வாங்கியிருக்கலாம், அவனுடைய ராஜ அதிகாரத்தை வைத்து அவன் பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் அவன் பழி வாங்குகிறவன் அல்ல, அவன் மன்னிக்கிறவனாக இருந்தான். ஏனென்று சொன்னால் வேதத்திலே நாம் வாசித்த அந்த முதல் வசனத்தின்படி, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி மன்னிக்கிற தேவன் அவனுக்குள் இருந்ததுனாலே அவன் மன்னித்தான். அவன் மன்னிக்கிற சுபாவத்தை உடையவனாக இருந்தான். அதனால தான் சிலுவையில் ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தனக்கு முன்பாக தன்னை சிலுவையில் அறைந்த மனிதர்கள் இயேசுவுக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தார்கள். யார் யாரெல்லாம் இயேசுவை பற்றி தூசணமாய் பேசினவர்கள், இயேசுவை அடித்தவர்கள் சிலுவையிலே தனக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்த போதிலும் அவர்களை பார்த்து சொன்னால், இவர்களை மன்னியும் ஆண்டவரே. தனக்கு தீமை செய்தவர்கள் தன கண் முன்பாகவே இருக்கும்போதே மன்னிக்கும்படியாக சொல்லிக் கொடுத்த ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து சொல்லிக் கொடுக்கிறார், நீங்களும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். உங்களுக்கு ஒருவர்கள் தீமை செய்தால் வேதம் சொல்கிற தீமைக்கு தீமையோடு எதிர்த்து நிற்காதீர்கள், மன்னிக்கிற சுபாவத்தை உடையவர்களாய் மாறுங்கள் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து, இந்த காரியங்கள் எல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்ததுக்கான முக்கியமான காரியம், தாவீதுக்கு கர்த்தர் வேறாய் இருந்தார். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வேறாய் இருக்கிறார், நமக்குள் இந்த தேவன் வேறாய் இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் அவன் சொல்லும்போது, கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆவது சொல்லியிருக்கிறார். யாருமே மரம் வெட்டும் போது வேரில் போய் வெட்ட மாட்டாங்க, முதல்ல தண்டை வெட்டிட்டு தான் வேர் எடுப்பாங்க. ஆனால் அவன் சொல்லும்போது வேர் அடியே கோடாரி வைக்கப்பட்டிருக்கா, வேர் முக்கியம். அந்த வேர் யார் என்று சொன்னால் இயேசு. இயேசுவோடு இருக்கிற அந்த உறவிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் வளருவார்களே. ஆனால் தாவீதை உயர்த்தினவர், ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீது ராஜாவாய் மாற்றப்பட்டதை போல இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவர் வேறா இருப்பார் என்று சொன்னால், தாவீதை உயர்த்தின ஆண்டவர் நிச்சயமாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் உயர்த்துவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.